மற்றும் பாஜக தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் ஸ்ரீவித்யா நேரில் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்செல்வன் சென்னை சைதாப்பேட்டை 11வது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் திராவிட நட்பு கழகம் என்ற அமைப்பின் துணைத் தலைவராக இருக்கும் ஸ்ரீவித்யா தனியார் யூடியூப் சேனலுக்கு அண்மையில் பேட்டி அளித்துள்ளார். அப்போது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியுள்ளார். இந்த யூடியூப் சேனலின் முக்கிய நோக்கமே ஆளும் திமுக கட்சி தலைவர்களை ஆதரிப்பதுதான். அதேபோல எதிர்க்கட்சியான அதிமுக தலைவர்களையும் பிராமணர்களையும் பாரதிய ஜனதா தலைவர்களையும் அவதூறாக பேசுவதை ஸ்ரீவித்யா வழக்கமாக கொண்டுள்ளார். நாளுக்கு நாள் இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார். அதை லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்கின்றனர். இதன் மூலம் அரசியல் தலைவர்களின் மரியாதையை, கௌரவத்தை சீர்குலைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதால் அதிமுகவில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களின் மனம் புண்பட்டுள்ளது. இதனால் அவர் மீது நடவடிக்கை கோரி கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தேன். ஸ்ரீவித்யாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரது அவதூறு வீடியோவை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தேன். ஆனால் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நான் கொடுத்த புகார் அடிப்படை நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். திராவிட ஆதரவாளராக இருக்கும் ஸ்ரீவித்யா தினமும் யூடியூப் சேனல்களுக்கு நேர்காணல் அளிப்பது, மாற்று கட்சியினர் குறித்து காட்டமாக பேசுவது என்று இயங்கி வந்த நிலையில் அவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறது அதிமுக வழக்கறிஞர் அணி. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுல்தான் ஆரிஃபன், ஸ்ரீவித்யா மீது மனுதாரர் கொடுத்த புகார் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வருகிற ஜூன் 26ஆம் தேதி ஸ்ரீவித்யா நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.